ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன் vlog அண்ட் ஒரு ஒன் டேயில் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்தோடனே என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம சேனலை யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ப்ளவுஸ் பிட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை நான் வந்து எடுத்து ப்ராப்பராக பிரித்து வச்சிடறேன், யார் யாருதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். 2 சுடிதார் வந்து இன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு டிசைன் ப்ளவுஸ் அந்த டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும் இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் புதுசாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது. எனக்கு ஒர்க் பண்ண இப்போ தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது நமக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஸோ பண்ணுங்கள், கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நமக்கு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. இந்த நார்மல் இல்லை, லைனிங் ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அவங்களோட இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது, அதை இன்னும் முடிக்காதனால அப்படியே நான் பெண்டிங் வச்சுருக்கேன். சரி, இந்த சுடிதாரை முடிச்சுட்டு அதை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த சுடிதாரை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சுடிதாரோட கஸ்டமர் வந்து புதுசாக நம்மகிட்ட வந்து தைக்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான லைனிங் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்க நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2.5 மீட்டர்ஸ் வந்து லைனிங் தேவைப்படும். ப்ளஸ் வந்து லென்த்தி ஹேண்டு கேட்டாங்க. பட் கிளாத் இல்லாதனால அவங்களுக்கு நார்மல் ஹேண்டு ஆஃப் ஸ்லீவ் தான் நம்மளால் வைக்க முடிஞ்சுது. ஸோ நமக்கு வந்து அவங்க நல்ல ஹைட்டு, பட் வெயிட்டாகவும் இருப்பனால அவங்களுக்கு வந்து நல்ல கிளாத் தேவைப்படும். அதனால் நான் வந்து 2.5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். நான் நிறைய தடவை வீடியோஸில் வந்து நான் ஷாப் எங்கே வச்சுருக்கேன்றது சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நவ் இப்போவும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் ஷாப் எங்கே வச்சுருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் திருச்சியில் சத்திரம் பக்கத்தில் தான் இருக்கேன். நியர் சத்திரம் வந்துட்டாவே எனக்கு நியர்பை தான். ஸோ திருப்பி ரிப்பீட்டடாக நமக்கு புது கஸ்டமர்ஸ் வரனால நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கஸ்டமருக்கு நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தான் தைக்க போகிறோம். அதனால் அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி முதல்ல கொஞ்சம் ஈஸியாக எழுதிக்கிறேன். டக்குன்னு நம்ம அப்படியே வந்து எடுத்து அளந்து எழுதிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து டிவைட் பண்ணி எழுதிட்டுருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எம்ப்ராய்ட்ரி போடுற ப்ளவுஸ்க்கு ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபிக்ஸ்டு ரேட் கிடையாது. ஏன்னா வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பேக்கோட ஹைட் இருக்கு இல்லையா, லோ, அதாவது பேக் நெக்கோட ஹைட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு நெக் லோ வருது, எவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு போட முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டையே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே அளவு வரும், ஒரே மாதிரி ஸ்டிச்சஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு இப்போ ஒரு 10,000 ஸ்டிச்சஸ் அப்படின்றத வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். அந்த மாதிரி வேணால் ஸ்டிச்சஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 800 ருபீஸ் வரும், 600 ருபீஸ் வரும்ன்றதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். பட் நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் போட்டு நம்ம அளவெல்லாம் எழுதும் போது தான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக மிஷினில் வந்து கால்குலேட் ஆகி வரும், எவ்வளோ வந்து நமக்கு வரும், ஸ்டிச்சஸ் வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு மட்டும் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும். ஸோ உங்கள்கிட்டயும் அதனால தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எவ்வளோ வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் வந்து அப்ராக்சிமேட்டை மட்டும் தான் சொல்ல முடியும், ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. இவ்வளோ தான் இதுக்கு ரேட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் டிஃப்ரென்ஸ் இல்லையா, பாடி பார்ட்ஸை. ஸோ அதனால் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் வந்து அந்த மிஷினில் உட்காந்துட்டே தைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு போய் நீங்கள் இன்னொரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த மிஷினில் வந்து உட்காரத்துக்கே ஒரு சோம்பேறித்தனம் வரும். யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு கஸ்டமர் நம்மளை வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம அந்த ஒர்க்கை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இடையில இன்னொரு கஸ்டமர் வருவாங்க. ஸோ நம்ம அதுக்காக எந்திரிக்காமல் இருக்க முடியுமாங்க? எந்திரிச்சு நம்ம வந்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும், எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, உட்காந்துட்டே இருந்தால் உட்காந்து தைச்சி முடிச்சுட்டு தான் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னா, அது வந்து எப்படின்னா நைட்டில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க.
ஈவினிங் ஒரு 8:00 மேலே தைக்கிறோம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. அப்போ உட்காந்த மணிக்கே ஒரு 2 ஹவர்ஸ். ஆனால் கம்பல்சரி யாருமே உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் வேலை பார்க்கணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஸ்டிச்சிங் தொழிலில் ரொம்ப ஹீட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் வந்து 1 ஹவர் ஒன்ஸாவது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நின்றுட்டு நீங்கள் இப்போ நின்றுட்டே வந்து நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை நின்றுட்டே வந்துட்டு நீங்கள் ஹூக் கட்டுறது பண்ணலாம். நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு 1 ஹவர் நான் தைக்கிறேன் அப்படின்னா 10 மினிட்ஸ் கடைக்குள்ளேயே சும்மா ரவுண்ட் அடிப்பேன், சும்மா மிரரை போய் பார்த்துட்டு வருவேன், இல்லை வெளில போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன், தண்ணி குடிப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்களே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நம்மளால் அந்த ஒர்க்கை செய்யவே முடியாது. கண்டினியூஸாக உட்காந்து தைச்சிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் எந்திரிப்பேன் அப்படிங்கிற ரூல்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிடும். நீங்கள் தண்ணி பாட்டிலை வந்து முன்னாடியே வச்சுக்கணும். தண்ணி பாட்டில் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதானே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டிலை பார்க்கும்போதாவது நமக்கு வந்து குடிக்கணுன்ற எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் ஏர்ன் பண்ணுவோம். அந்த ஏர்ன் பண்ண விஷயத்த வந்து வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிங்க அப்படின்னா இந்த லேசினஸ் கண்டிப்பாக வராது. நானும் லேசினஸாக தாங்க இருப்பேன். எனக்கும் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ண பிடிக்காது, நானும் கடுப்பாவேன், எல்லாமே எனக்கும் இருக்கும். ஆனால் வேறு வழி கிடையாது. நம்ம இந்த வேலையை பார்த்தா தான் நம்மளால் வாடகை கட்ட முடியும், இந்த வேலையை பார்த்தா தான் கரண்ட்டு பில்லை கட்ட முடியும், இந்த வேலையை பார்த்தா தான் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வாங்க முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும் அப்படின்னா நான் வேலை பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து அது கிடைக்கணும் போது நான் கண்டிப்பாக வேலை பார்க்கணும். ஸோ நீங்கள் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேசினஸ் நமக்கு வரவே வராது. ஸோ நமக்கு வந்து இப்போ அடுத்த டார்கெட் வந்து நமக்கு தீபாவளி ஒர்க்குன்னும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஸோ இப்போ பழைய ஒர்க்கு எதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே முடிச்சிருங்க. புதுசாக 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு வர கம்மிங் அக்டோபர் 1 வந்து உங்களுக்கு நியூ ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. அந்த 10 டேஸில் வந்து இருந்த எல்லா பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே முடித்து டெலிவரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஓகேடா, நம்ம அடுத்து நம்ம வச்சு தைச்சிடலாம்டா, எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். நம்ம கஸ்டமர் வரும்போது இல்லைங்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது. நான் போன தீபாவளிக்கு நான் அப்படி சொன்னேங்க. ஒரு 30 ப்ளவுஸ் 40 ப்ளவுஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லி நிறைய கஸ்டமரை திருப்பி அனுப்பிட்டேன். அதை இப்பயுமே நான் நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அனுப்பியிருக்கக்கூடாதோ, நான் ட்ரை பண்ணி தைச்சிருக்கணும். நிறைய கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 10 கஸ்டமருக்கு மேலே நான் திருப்பி அனுப்பிட்டேன். இல்லை என்னால் முடியாது, கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு யார்கிட்டயே தைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ தான் ஷாப் திறந்து ஒரு 2 மாதம்தான் ஆகுது. அப்போ அந்த டைமில் தீபாவளிக்காக என்னை நம்பி எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் நான் இப்படி சொல்லிட்டேன்றது வந்து நான் இந்த தடவை அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போவே ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டேன். யாருக்குமே முடியாதுன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது, தைச்சி கொடுக்க முடியாதுன்ற வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாதுன்னு இப்போவே நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ கஸ்டமர் வந்தாலும் ஓகே தைச்சி கொடுத்துட்றேன். பட் பிளான் பண்ணணும். இன்றைக்கி டே எடுத்தோம், இப்போ 1ஆம் தேதிக்கு எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அன்றைக்கே அதை முடிச்சிடணும். அப்போ தான் எனக்கு டே பை டே ஒர்க்கு பெண்டிங் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணுங்கள். இருக்க ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே எடுத்துக்கோங்க. ஒரு தீபாவளி வரப்போகுது. ஸோ நமக்கு ஒர்க் நிறைய வரப்போகுது. ஸோ நம்ம அந்த நம்பிக்கையில் தான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். வருதோ வரலையோ அது செகண்டரி, நம்ம அடுத்து அதை யோசிச்சுக்கலாம். வரல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்த தடவை கண்டிப்பாக இதை விட ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன நம்ம பிஸ்னஸ்க்காக என்ன மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அதை பண்ணி அடுத்த தீபாவளிக்கு நமக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய வந்திருக்கா, அதுக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நல்லபடியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம அந்த லேசினஸை தூக்கி போடணும். ஸோ கண்டிப்பாக நல்லா சூப்பராக பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இந்த கான்ஃபிடென்ட் லெவலை வர வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னோடய இந்த ஸ்பீச்செல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டட் ஆகும். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் இந்த 3 மூலிமா மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். ஸோ இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வேணும் அப்படிங்கிறத வந்து
கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் இது வரைக்கும் எனக்கு வந்து நிறைய என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டால் மோட்டிவேஷன் வீடியோ. எனக்கே ஆசையாக இருக்குது, நம்ம என்னடா மோட்டிவேஷன் பண்ணிட்டோம் இவங்களுக்கு, ஆனால் என்கிட்ட வந்து மோட்டிவேஷன் வீடியோ, உங்கள் மோட்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். ஸோ எனக்கு ஒரு பூஸ்ட் என்னென்னா, நான் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கே ஓகே, நம்ம செய்கிறது இன்னொருத்தருக்கும் பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது, ஸோ நம்ம ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கோம் போல் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வருது. ஸோ ஷுவராக நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் நான் வந்து தரேன். மெட்டீரியல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், நிறைய ஷாப்ஸ் இருக்குது திருச்சியில். பிக்கமால் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் ஹோல்சேலாக தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ரீட்டெயிலுக்கு வந்து நம்ம சிங்காரத்தோப்பு தான். சிங்காரத்தோப்பில் இறங்கி நடந்தோம் அப்படின்னா ஒரு 10 கடை இருக்குது. எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். பட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். பார்த்து காசை வந்து ஏமாறாமல், உழைச்ச காசை ஏமாற்றாமல், அதாவது ஏமாறாமல் நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்கிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. லைனிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து நியரில் இருக்கிறதுனால நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக, நீங்கள் வந்து ஒரு இன்டீரியல் இருக்கீங்க, ரொம்ப ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பல்காக வாங்கி வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வழியாக அந்த கஸ்டமருக்கு நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பேண்ட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு பத்தவே இல்லை. ஸோ ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு. ஏன்னா ரொம்ப கிளாத் வந்து நம்ம உட்கார இடத்துலலாம் ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிழிஞ்சிரும். உட்கார அந்த இடத்துல கிளாத் வந்து கிழிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரம் வீணாக போயிடும். ஸோ அது எங்கே போடணும், அந்த ஹைட் எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒட்டு போடுற மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா கால்குலேஷனில் உட்காந்துட்டேன், இது இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை வந்து கட்டிங் ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டு நான் அப்புறம் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த சுடிதார் வந்து ப்ளஸ் சைஸ்னால் நம்ம வந்து நிறைய அட்டாச் போட வேண்டியதாக இருக்குது. ரொம்பவும் நம்ம பேண்ட்டில் அட்டாச் போட்டு, அதாவது நம்ம ஹிப் கிட்ட வந்து அட்டாச் போட்டோம் அப்படின்னா தாங்காது, ரொம்ப நாளைக்கு வந்து தாங்காது. அந்த ஸ்டிச் போட்ட இடமே உட்கார பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப கம்மியான ஒட்டு போட்டு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்த கிளாத் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது, ஹைட்டும் அவங்க ஜாஸ்தி. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இருக்க கிளாத்தில் என்ன அட்டாச் பண்ணி தைக்க முடியுமோ அது மட்டும் பார்த்து தைச்சிட்டு இருந்தேன். கட் பண்ண எல்லா பீஸையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த டைமில் இந்த ஒரு துணியை காணுமே அப்படிங்கிறதெல்லாம் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ பிரித்து வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4-5 ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஃபைனலாக தைச்சி முடிச்சாச்சுங்க இந்த ட்ரெஸ்ஸை. இதோட அவுட்புட் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம நெக் ஷேப்பை வந்து நம்ம அதில் கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் அதுலேயே ஒரு ஷேப் மட்டும் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த க்ரீனுக்கு வந்து வி நெக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஷேப்பும் வந்து அவங்களுக்கு ஆப்டாக எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வி நெக்கை சுற்றி ஒரிஜினல் மிரர் வச்சு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.